இந்த படம் அந்த நாட்டுல வெளிவந்த 12th ஃபெயில் மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விடாமுயற்சி. என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட கனவை கண்டிப்பா பர்சியூ பண்ணுவேன்னு நீங்க நினைச்சு போடுற ஒரு எஃபர்ட்டும் இந்த யூனிவர்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தேவையானது அது கண்டிப்பா கொடுக்கும். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், சமீபத்துல நடந்த நீட் எக்ஸாம் கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. என்ன ஆனாலும் சரி, என்னோட டாக்டர் கனவுல இருந்து நான் என்னைக்கும் பின்வாங்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டருக்கு நீட்ல மார்க் கம்மியாயிருச்சு. ஸோ ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்கலான்னு தேட ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நான் நிறைய காலேஜஸ் பத்தி தேட ஆரம்பிச்சேன். அப்படி தேடிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒருத்தரோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிச்சு. அவர் காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ரெண்டுமே சேர்த்து எனக்கு 27 lakhsக்குள்ளேயே நான் என்னோட கோர்ஸை முடிச்சிட்டேன் ப்ரோ. அண்ட் என்னோட ஃபிளைட் எக்ஸ்பென்ஸ் சேர்த்து எனக்கு மொத்தமாவே 30 lakhs தான் ஆச்சுன்னு சொன்னாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி 30 lakhsக்குள்ளே எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னு கேட்கும் போது தான் அவர் காலேஜை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் படிச்ச காலேஜோட பேரு ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. உங்களுக்கு 3 விதமான கொஸ்டின்ஸ் இப்போ வரும். ஃபர்ஸ்ட், அந்த காலேஜ் எந்த கண்ட்ரில இருக்கு. செகண்ட் கொஸ்டின், நான் ஃபாரின்ல படிச்சேன்னா திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது நான் எஃப்எம்ஜிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும், அதை எப்படி நான் கிளியர் பண்ணுவேன். அண்ட் தேர்ட் கொஸ்டின், எப்படி 30 lakhsக்குள்ள இவர் படிச்சு முடிச்சாருன்னு. இந்த 3 கேள்விக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட், இது எந்த கண்ட்ரில இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. இது கிர்கிஸ்தானுங்கிற ஒரு கண்ட்ரில இருக்க ஒரு யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த யூனிவர்சிட்டி தான் வேர்ல்டுலயே அதிகமா இந்தியன்ஸ் மெடிக்கல் பர்சியூ பண்ற ஒரு யூனிவர்சிட்டி. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மொத்தம் 800 சீட்ஸ்ல 400+ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர்ல மட்டும் சேர்ந்திருக்காங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின், எப்படி நான் எஃப்எம்ஜி எக்ஸாம் இந்தியால கிளியர் பண்றதுங்கிறது. உங்களுக்கு 4th இயர்ல இருந்தே இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்க்கான ட்ரைனிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்தியன் ப்ரொஃபசர்ஸ் மூலமா. நீங்க 19 சப்ஜெக்ட்ஸும் 4th இயர்ல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால இந்தியாவுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ரேஷியோ ரொம்பவே அதிகம். அண்ட் இந்த யூனிவர்சிட்டி தான் வேர்ல்ட்லயே டாப் 3 யூனிவர்சிட்டிஸ் எஃப்எம்ஜி கிளியர் பண்றதுல. தேர்ட் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டினும் கூட, எப்படி 30 lakhsக்குள்ள எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரதுங்கிறது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயரோட ஃபீஸ்ல தான் உங்களை ஏமாத்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க மொத்தம் $8,000 ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அரௌண்ட் 7 lakhs to 7,15,000. அண்ட் இவங்க ஏமாத்துறாங்களா இல்லையான்னு என்ன கேட்டீங்கன்னா, இவங்க உங்களுக்கு டாக்குமெண்டேஷனே பண்ணி கொடுத்துருவாங்க. விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அதிகமா அவங்க காசு வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயரே 7 lakhs கட்டணும்னு சொல்ற, இதுக்கப்புறம் அப்போ மொத்தமா ஒரு இயருக்கும் நீ 7 லட்சம் கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்னு ஃபீஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நான் மொத்தமா சொல்றதே 28 to 29 lakhsக்குள்ள உங்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் அதோட ஹாஸ்டல் செலவெல்லாம் முடிஞ்சிடும். அண்ட் ஃபிளைட் எக்ஸ்பென்ஸோட சேர்த்தா 30 lakhs வரும். எனக்கு இன்னும் நல்ல ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வேணும். எனக்கு நிறைய டவுட் இருக்கு, எனக்கு யாராவது கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் டாக்டர் பிரமஜன் நம்பரை கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோலயும் அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க இவருக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணி தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டுக்கலாம். அண்ட் உங்க ஊர்ல யாராவது அங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களோடய நீங்க இவர்கிட்ட கான்டாக்ட் வச்சு அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை நீங்க எடுத்துக்கலாம்.